முழுமையா மறுத்திருக்காரு. இது திட்டமிட்ட பாஜக அதிமுக ரெண்டும் சேர்ந்து அமலாக்கத்துறையை தூண்டி விடுறீங்களா? இது மாதிரி என் தம்பியோட வழக்கு இருந்துச்சு. அதை நீதிமன்றத்தில் போய் நாங்க மீட்டு கொண்டு வந்தோம். இது மாதிரி பல வழக்குகள் நாங்க பார்த்துட்டோம். இது மாதிரி எத்தனையோ அரசியல பார்த்திருக்கிறோம். நாங்க நல்லது பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு. குறிப்பா என்னுடைய ஆட்சியில 24,752 கிலோமீட்டர் சாலைகள் போட்டிருக்கேன். 1,22,00,000 வீட்டுக்கு நல்ல தண்ணீர் கொடுத்திருக்கோம். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதனால தான் நீங்க ரைடு அனுப்புறீங்கன்றாங்க. ஆமாங்கய்யா, அதனால தான் ரைடு வந்திருக்கு. 24,752 கிலோமீட்டர் சாலை போட்டதுல டெண்டர்ல முறைகேடு ரைடு வந்திருக்கு. 1,22,00,000 வீட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்கீங்களா, அதுல டெண்டர் வீட்டுல முறைகேடு. ஐயா சொல்றது ஒப்புதல் வழக்கம். கிட்டத்தட்ட 24,000 கிலோமீட்டர் சாலை போட்டிருக்கோம், 1,22,00,000 வீட்டுக்கு தண்ணி கொடுத்திருக்கோம். இதனால ரைடு அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமா, அதனால தான் ரைடு. இந்த ரெண்டுலயுமே முறைகேடு நடந்திருக்கு. டெண்டர் முறைகேடு என்பது வெளிப்படையா தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை பணம் வாங்காம அதிகாரிகளோ அமைச்சர்களோ டெண்டரை கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸ் ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ங்கிற கம்பெனிக்கு ஏன் டெண்டர் கொடுக்கணும்? நியாயப்படி குறைந்த விலையில மிக தரமான சாலைகளை இந்த நிறுவனம் போடும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுக்க மாட்டாங்க. அமைச்சருக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்ப, அமைச்சர் பிஏக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்ப, ஐஏஎஸ் அதிகாரிக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்ப, துறை சார்ந்த அதிகாரிக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்ப, தலைமை குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுப்ப, அதன் அடிப்படையில் கமிஷனை சரியா கொடுத்துறான். டெண்டர் எடுப்பதற்கு முன்பாகவே முதல்ல இவன் கமிஷனை கொடுத்துருவான்.